நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இன்று நாம் அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு உள் மற்றும் தென் மாவட்டங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அதனுடன் சேர்த்து தற்பொழுது வட மாவட்டங்களிலும் சில இடங்களில் பலத்த சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு 7 மணி ஆகிறது. இந்த நேரத்தில் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நான் உற்று நோக்கும்பொழுது திருத்தணி நகர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நேரம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளின் சில இடங்களில் பலத்த மழையானது பதிவாக தொடங்கி இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை திருத்தணி மற்றும் சோளிங்கர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், அதே போல் திருத்தணி அரக்கோணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வசித்து கொண்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் மற்றும் காவேரிப்பாக்கம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் இன்று மழையானது பதிவாகி இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது கடலோர பகுதிகள் வரையில் வருமானு கேட்டிங்கனாக்கா கடலை நெருங்க பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய வலு குறையும். மேபி சாரல் தூரல் சில இடங்களில் பதிவாகலாம். பட் இன்னுமே இது மூவ் ஆகுமாங்கிறது ஒரு சப்ஜெக்டிவான விஷயம்தான். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக திருத்தணி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், திருத்தணியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சோளிங்கர் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் இந்த மழை மேகங்கள் மழை பொழிவை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். அதே போல் வந்தவாசி ஆரணி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. நீங்கள் ஒருவேளை அந்த இடத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்களின் பகுதியின் நிலவரத்தையும் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதியை நம்ம நேற்றைய மழை வாய்ப்புகளில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ கள்ளக்குறிச்சி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் வலுவான மழை மேகங்களும் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது சிறப்பு. நம்மளால் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய இந்த லிமிட்டடான விஷயங்களில் இப்போ மொட்டை மாடியில் உட்காந்து திடீர்னு எனக்கு தெரிய இந்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன்ஸ் கொஞ்சம் மின்னலமாக தான் இருக்குது குரோம்பேட்லேயே. ஸோ அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிட்டு எங்கேயோ பக்கத்தில் பலத்த மழை பதிவாகி கொண்டு இருக்குது, காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயோ இல்லை அதுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிச்சயமாக சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். ஸோ வந்தவாசி ஆரணி இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ள நீங்கள் மறந்துடாதீங்க. இவை தவிர்த்து சேலம் மாவட்டத்தில் மழை பதிவாக இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. மழை அளவுகள் எனக்கு கிடைக்க பெற்று விட்டது. தென் மாவட்டங்களிலும் மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது. இப்பொழுது கூட பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளின் சில இடங்களில் நம்மளால் மழை மேகங்களை பார்க்க முடியுது. இவை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. இப்போ தேனி மாவட்டம் பண்ணைபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 85 மில்லிமீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாகி இருக்கிறது. அப்போ நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்றைக்கி எத்தனை இடத்துல மழை பதிவாகி இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நிறைய இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது. இதைத்தான் நம்மளும் எதிர்பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் விருதுநகர் மாவட்டம் சின்ன காமன்பட்டி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 69 மில்லிமீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாக இருக்கிறது. கம்பம் தேனி மாவட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா 62 மில்லிமீட்டர். சங்கரலிங்கபுரம் விருதுநகர் மாவட்டம் 54 மில்லிமீட்டர். அதே போல் சங்கரண்டபாளையம் திருப்பூர் மாவட்டம் 47 மில்லிமீட்டர். பல்லக்காடு சேலம் மாவட்டம் 44 மில்லிமீட்டர். ஆலப்புத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் 41 மில்லிமீட்டர். சூலூர் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த சூலூர் நம்ம திருப்பூர் மாவட்டம் சூலூர் கிடையாது சார், கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் கிடையாது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூலூர் என்கிற ஒரு பகுதி போல் அங்கே 39 மில்லிமீட்டர் அளவு மழை. மேலக்கூடலூர் தேனி மாவட்டம் 39 மில்லிமீட்டர். பச்சூர் திருப்பத்தூர் மாவட்டம் 37 மில்லிமீட்டர். தேவாரம் தேனி மாவட்டம் 36 மில்லிமீட்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரையில் கிடைத்திருக்கக்கூடிய மழை அளவுகள். சாத்தூர்லேயும் மழை விட்டு சாத்தி இருக்குது. ஸோ சாத்தூர்லாம் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி நீண்ட நெடிய நாட்களாகவே மக்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த வெயில் காலம் வந்த பிறகு இப்போ சாத்தூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 34 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. அதிகுடி இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட பகுதி, அங்கேயும் 30 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்று தரமான அளவு மழை தான் பல்வேறு இடங்களிலும் பதிவாக இருக்கிறது. மேலும் பல தகவல்களை நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ தென்கரை கோட்டை இது தருமபுரி மாவட்ட பகுதி, அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மில்லிமீட்டர் நெருங்கிட்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் மருவத்தூர் மாதிரியான பகுதிகளிலெல்லாம் 29 மில்லிமீட்டர். ஸோ நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்குதுங்க. காளையர் கோயிலில் 29 மில்லிமீட்டர். ஸோ உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ இதுவரையில் உங்கள் பகுதியில் மழை பதிவாகலை, நீங்கள் உள் மாவட்டங்களில் இருக்கீங்க, மேற்கு உள் மாவட்டங்களில் இருக்கீங்க, மேற்கு மாவட்டங்களில் இருக்கீங்க அப்படிங்கும் போது நம்பிக்கையுடன் காத்திருங்க. அதே போல் வட உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் தரமான மழை பதிவாக இருக்கிறது என்பது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை தான் நான் முன் வைக்கிறேன். இது மேலும் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில இடங்களிலும் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தினுச்சுனாக்கா நமக்கு மகிழ்ச்சி தான். அது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து
பார்க்கலாம். அவ்வளோதான் தோழர்களே, இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவை பொறுத்த வரையில் ஸோ கடகடன் நான் வந்து பகிர்ந்துட்டேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இன்னும் நம்ம டீப்பாக நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை கருத்துரை பகுதியில் போட்டு விடுங்க. அதற்கான விளக்கங்களை நான் வந்து நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் வழங்கிடுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இடையே வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.